Be my Valentine, hold me close, oh my, say it slow, say it one more time. எல்லோருக்கும் வணக்கங்க. இவன் பேர் தாங்க இதயரசன். இவனோட தம்பி பேர் இன்பரசங்க. இவங்க 2 பேருமே என் அண்ணன் பசங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே மொட்டை அடித்து காது குத்தலான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாமே கிளம்பி கோயிலுக்கு போகலாம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு வண்டி வர சொல்லியிருந்தேங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கிறதுனால எல்லாமே ஒரே வண்டியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறி கிளம்பியாச்சுங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். இதெல்லாம் நம்ம தோட்டம்தாங்க சைடில் இருக்கிறது. அதில் அப்படியே போயிட்டுங்க. அதில் போகிற வழியில் பசங்களாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக சிரிச்சிட்டு வந்தாங்க. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டுங்க. அப்புறமேட்டு கோயிலுக்கு வந்தோடனே பொங்கல்லாம் வச்சாச்சிங்க. சாமிக்கு பழம் தேங்காய் எல்லாமே படைச்சாச்சிங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்களா முடி காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச அண்ணன் தாங்க. நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே இருந்து அவர்கிட்ட தாங்க முடி வெட்டுவோம். அதனால் அவரே வந்திருந்தாருங்க. அவங்கள வச்சு பொறுமையாக இன்பரசனுக்கும் இதயரசனுக்கும் முடியை காணிக்கை கொடுத்தாச்சுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்களா மும்முடி கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து முகிலனுக்கு ஒரு மொட்டை போட்டுறான்னு சொல்லி அவனுக்கும் மொட்டையை அடித்தாச்சுங்க. 3 பேர்த்துக்குமே மொட்டை போட்டாச்சுங்க. அந்தாண்ட பைப்லேயே போய் நல்லா ஒரு குளிச்சிட்டாங்க. பசங்க எல்லாமே குளிச்சிட்டாங்க. குளித்த உடனே அந்த கொஞ்சம் சின்ன சின்ன கீரெலாம் இருந்துச்சுங்க. அதுக்கு எல்லாமே சந்தனத்தை தேய்ச்சி விட்டு கோயிலுக்குள்ளார போய் காது குத்தலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. பழம் தேங்காய் வாங்கியாச்சுங்க. மிட்டாய் ஐட்டம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்களா கடலை நாட்டு சக்கரை எல்லாம் கலந்து அந்த தட்டில் வச்சுங்க. அப்புறமேட்டு அந்த காது குத்துறவருக்கு வந்து அந்த தட்டில் வச்சு தாங்க அமௌண்ட்டு கொடுக்கணும். அதனால் அந்த தட்டு வச்சாச்சுங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா இதயரசனுக்கு காது குத்திட்டாருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது வீடியோ நல்லா எடுக்க முடியலைங்க. சரி இன்பரசனாச்சும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தவங்க. இவர் தாங்க என்னோட மச்சான். அதான் மச்சான் மடியில் தான் காது குத்துன்னு சொன்னதுனால அவர் மடியில் தாங்க வச்சு காது 2 பேர்த்துக்கும் குத்தியாச்சிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்பரசன் கொஞ்சம் நல்லா அழுதாங்க. அவனுக்கு பாவம் வலி தாங்க முடியல என்னமோ தெரியல, வாயை அப்படி திறந்து நல்லா அழுதாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே நல்லா எடுக்கலான்னு முயற்சி பண்ணுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்களா அந்த நாட்டு சக்கரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த வீடியோ எடுக்க முடியல. இந்தாண்ட பார்த்தீங்களா எங்கள் சொந்தக்காரங்களாம் உட்காந்துருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்களா நம்ம கிடா விருந்தெல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. அந்த வீடியோலாம் எடுக்க முடியலைங்க. அதான் இவங்க தாங்க எங்கள் ஃபேமிலி. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்க, எங்கள் கொழுந்தியா, இன்னொரு கொழுந்தியா, எங்கள் மாமியா, மாமனார், எங்கள் சின்ன மாமியா எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சுங்க. இதுதாங்க கோயிலுக்கு கடைசியாக வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.